டேய் பொறுக்கி ராஸ்கல். அம்மா 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 என்னங்க என்னங்க காதுல இருந்து இவ்வளவு ரத்தம் பேச்சு முச்சியை காணும். அம்மா அம்மா லட்சுமிமா ஐயா என்ன நீங்க ஐயா உங்களை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சேன். நீங்களே எப்படி சேச்சே படிச்சவங்க நீங்க எங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களே இப்படி வழி தெரிவி போயிட்டீங்களே. சரி சரி வந்து அம்மாட்ட மன்னிப்பு கேளுங்க. எல்லாம் சரியா போயிடும். வாங்க மன்னிச்சிருவாங்க. வாங்க வாங்கயா. ஐயா 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 என்ன ஆச்சுங்க? அம்மா கற்பை காப்பாத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு உங்க கழுத்துல இருக்க தாலி அறுத்துட்டமா. ஐயாவை கொன்னுட்டமா. அம்மா தயவு செஞ்சு நீங்க அழக்கூடாது. அழறத கூட அவசியத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறவனா? நான் என்ன நினைச்சேனோ அதான் நீங்க செஞ்சிருக்கீங்க. கழுத்துல இருக்கிற தாலிக்கு தாழ்பாலே கற்புதான். அதை நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க செஞ்சது கொலை இல்ல, மனித தர்மம். இதுக்காக நீங்க யாரும் கவலைப்படக்கூடாது. தொட்டில குழந்தை இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. இப்படிப்பட்ட அப்பனுக்கு பிறந்தவன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா சின்ன வயசுலயே இவனோட வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும். சமுதாயத்துல இவன் வளர்ந்து பெரிய மனுஷனா ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதை நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன். நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. இன்னிலிருந்து இவன் உங்க குழந்தை. இப்படியே நின்னுட்டு இருந்தா எப்படிங்க? போலீஸ் வரத்துக்குள்ள எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாங்க. சிவகாமி, நான் உன்னை மனசார காதலிச்சேன்.
காதல் பெருசா கடமை பெருசான்னு பாக்குறப்ப கடமை தான் எனக்கு படுது. என்ன மன்னிச்சிரு சிவகாமி. இந்த குழந்தைய வளர்க்குறேன்னு லக்ஷ்மி அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக போலீஸ்க்கு பயந்து ஊர் ஊரா சுத்த வேண்டியிருக்கும். என்ன மறந்துரு. நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க. இந்த குழந்தைய கையில வாங்கும் போதே நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். மனுஷன் மத்தவங்களுக்காக வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீ எனக்காகவும் கொஞ்சம் வாழ்வேன்னு நினைச்ச. அது இல்லைன்னு சொல்லிட்டியா? மனசுல ஒண்ணு சுமந்துகிட்டு அடியில இன்னொருத்தரை எப்படியா சுமப்ப? புரியாம பேசாத. இந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு 2 குழந்தைய பெற்றுக்கிட்டா நாளைக்கு போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போனா உங்களை எல்லாம் அனாதை விட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா நான் ஆம்பளை இல்லை. அப்படி ஒரு முடிவு உன் மனசுல இருக்குன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தும் வேண்டாம், காதலிங்கிற கௌரவமும் வேண்டாம், சொந்தங்கிற சுகமும் வேண்டாம். ஒரு லட்சியத்துக்காக போராடுற மனுஷன் போட்டு கயிற்ற சட்டையை துவைக்கிறவளா, சாப்பிட்டு வச்ச தட்டை கழுவுறவளா, நீ நடக்கிற தடத்தை கூட்டுறவளா, மொத்தத்துல ஒரு வேலைக்காரி அவன் கூட வரையா? உன் முகத்தை பார்த்துக்கிட்டே வாழ்ந்து உசுர விட்டுறையா? எனக்கும் நீ ஒத்துக்கலன்னா எனக்கு ஒரு குழி வச்சுட்டு போயிடுறியா? எனக்கு யாருமே இல்லையா? கஷ்டப்படுறது முடிவு பண்ணிட்டேன். சரி வா. என்னடா கைது பண்ண வந்த சல்யூட் அடிக்கிறான்னு பாக்குறியா? போலீஸ் ட்ரைனிங்ல நான் கத்துக்கிட்ட சல்யூட் எல்லாம் போலி ஆளுங்களுக்கு அடிக்க வேண்டியதா போச்சு. கண்ட ஆளுங்களெல்லாம் சல்யூட் அடிச்சு இந்த கையே ஒஞ்சி போச்சு. இப்படி ஒரு உண்மையான ஒரிஜினாலிட்டி அடிக்கும்போது சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இந்த காக்கி சட்டையை கட்டலனா சட்டத்தை மதிக்கிற நீயாவே வந்து சரண்டர் ஆயிருப்ப. நீ உள்ள இருக்க வேண்டிய ஆள் இல்லை, வெளியே இருந்தா தான் இந்த சமுதாயத்துக்கு உதவியாகவும் பெருமையாகவும் இருக்கும். போயிட்டு வா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.